ஏய் அங்க பாருடா. அவன் கைய பாருடா. ஆமாடா, மோதிரம் போட்டிருக்கான்டா. டேய் பார்ட்டி செம்ம போதையில் இருக்கான். கையில பல பலன் மின்னுது. தட்டுனு வையன் ஒரு வாரத்துக்கு தேரும். கண்மணி எங்க இருக்க கண்மணி? டேய் வாடா. ஏய் கூப்பிட்டுதல. டேய் என்ன பண்றீங்க? ராகவ மாதிரி தெரியுது. வர மாட்டேதுடா. டேய் டேய் தல நம்ம அண்ணன் தல. சீக்கிரம் அந்த பக்கம். ராகவா என்னன்னாச்சு? என்னடா என்னண்ணே அண்ணே? டேய் அண்ணே 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 எழுந்துடுங்க அண்ணே. அண்ணே அண்ணே எழுந்துருங்கண்ணே. அண்ணே எழுந்துருங்கண்ணே. ராகவா எந்திரி, பாத்து எந்திரி. டேய் கத்தி, பாத்து பத்திரமா கூட்டு போ. வாங்க நம்ம ஊருக்கு கிளம்பலாம். நீ எங்கடா போறீங்க? கத்தி அண்ணே வாண்ணே. ஏய் ராகவா, அம்மா வாங்கம்மா. ராகவா என்னாச்சுடா? அத்தை என்னாச்சு? இருங்கண்ணே. அண்ணே புடிங்கம்மா. அங்க அவன் அடிக்கிறான் அத்தை. ஏன்டா இப்படி பண்ற? எப்பதான்டா நீ திருந்த போற? டேய் 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 ராகவா, என்னடா இது? எங்கப்பா பார்த்த இவனை? அதும்மா அந்த பக்கத்து தெருவில் 2 பேர் அண்ணனை அடிச்சு மோதிரத்தை புடுங்க பார்த்தாங்க. ஐயோ ஆமா அடிச்சா? கண்மணி போட்டு மோதிரம். உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? நம்ம மாறந்தால தான் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி அண்ணன் வீட்டில் விட சொன்னாங்கம்மா. இவன் எங்க? அது இவன் எங்கேயோ விழுந்து கிடந்தானடா. அதான் அவங்க உதவி பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அண்ணா ஏன்னா இப்பெல்லாம் பண்ற? வா சரி உள்ள வா. வா வாடா. நீங்க பார்த்து போங்கண்ணே. வா பார்த்து கூட்டு போங்கம்மா. வா வா. நீ வாடா. பாத்து வா. பார் எப்பதான் இதெல்லாம் மாற போதோ. போட. தெரியும் நீ போட. ஆளப்பர். ஐயோயோ தலை. அத்தை சரிடா போ. கண்மணி படு. உட்கார் உட்கார். படிப்போ. இல்ல அத்தை நான் கண்மணி. ராகவா, எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிற. உள்ள நினைப்பு கூட உனக்கு இல்ல. படு. என்னதான் நான் கடையை பார்த்துக்கிட்டாலும் கடைக்கு உரிமையானவங்க நீயும் பெரியப்பாவும் தானே. பெரியப்பா வேற இப்படி இருக்கும்போது கணக்கு வழக்குல நீ தெரிஞ்சுக்கணும் அத்தை. நான் சொல்றேன், நீ பாரு. வீரா, வீரா என்னாச்சுமா? ஏன் டென்ஷனா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? யாரு என்ன சொன்ன? நான் யாரால வலிமா இவ்ளோ டென்ஷனா இருக்க போறேன்? எல்லாம் உங்க ரவுடி மருமகன் தான். அவன் என்ன பண்ணா இப்போ? வேற என்ன பண்ணுவா? ரோட்ல குடிகாரனுங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அவள இன்னும் திருந்தல வலிமா. அவனால ஒரு உசுறு போயும் இன்னுமே அவன் மாறாம இருக்கானா? அவன்லாம் இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மாறவே மாட்டான். அவனால இன்னும் எவ்வளவு அவமானப்பட போறன்னு தான் வலிமா தெரியல. வீரா, குடி வீரா. உனக்கு ஆபீஸ்ல அவ்வளோ டென்ஷனு.
எத்தனை ஃபைல்ஸு, எத்தனை அஃபிஷியல் மீட்டிங்கு. ஆ, அதை விட்டுட்டு இந்த டென்ஷனையும் உன் மைண்டில் ஏற்றிக்கிட்டு உன் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை வீரா. அவன் தான் திருந்த மாட்டான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அவனை நினச்சி ஃபீல் பண்ணுற? ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸை குடி. குடி வீரா. என்னது? இல்ல சூர்யா, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். என்னது? நம்ம வலிக்கு வர மாட்டா? சரி, ட்ரை பண்ணுவோம். வீரா, என்ன இருந்தாலும் நீ அவனை ரொம்ப லவ் பண்ணல? இல்ல, அவன் மேல உயிரே வச்சிருந்த. ஒரு சிலருக்கு என்னதான் நல்ல லைஃப் கிடைச்சாலும் வாழ்ற கொடுப்பன இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அவன். சரியான முட்டாளா இருக்கான். நீ அவன் மேல கோவமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சமாவது லவ் இருக்கும்ல. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயம் சார். எப்போ யார் ஃபோன் டேப் ஆகுன்னு சொல்ல முடியாது சார். அதான். அப்படி என்னாச்சு? அந்த கலெக்டர் மேடம் உங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாம் திரும்ப எடுத்து விசாரிக்க சொல்றாங்க சார். ஏதாவது சின்ன லூப் ஹோல் கிடைச்சாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். கொஞ்சம் கவனமா இருங்க சார். அப்போ அந்த கலெக்டர் வீராவே இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல எஸ்ஐ சார்? ஆமாண்ணா, மாறன் அண்ணன் மேல பாசம் இல்லாமலா இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கீங்க? மாறனா? ஆமாண்ணா. என்னடா வளர்றீங்க? என்ன வேலை? அப்போ நீங்க ஃப்ளெக்ஸ் வைக்கலையானே? ஃப்ளெக்ஸா? ஆமாண்ணே. அட எங்கடா? ஏய், அண்ணன் ஏதோ சமாளிக்கிறாரா? அவர் தான் வைக்க சொல்லியிருப்பாரு. அண்ணன் போட்டோ போட்டு பேரை தெளிவா எழுதியிருக்கேடா. சும்மா கூச்சப்படுறாரு அண்ணன். என்னடா சொல்றீங்க? என்ன ஃப்ளெக்ஸ், என்ன பேர்ரா? அண்ணா அங்க பாருண்ணா.